முக்கிய செய்தி: சிவகங்கையில் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூனரி வட்டம் மற்றும் மலக்கோட்டை கிராமத்தில் உள்ள கல்குவாரையில் பாறையில் மற்றும் மண் சரிவில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூரணி வட்டம் மங்கங்கோட்டை என்ற கிராமத்தில் இன்று காலை கல்குவாரியில் பணியாற்றி வரும்போது எதிர்பாராத விதமாக மண் மற்றும் பாறையில் சரிந்து விழுந்த விபத்தில் ஆறுமுகம், கணேசன் மற்றும் ஆண்டிசாமி மற்றும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஹரிஷ் ஆகிய 5 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த துயர செய்தியை கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்த உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் பெற நடவடிக்கைகளானது தமிழக அரசு சார்பாக நடைபெறும் எனவும், அதே போல காயப்பட்டவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு